Welcome to my channel. Previous video la logic gates பத்தி பார்த்தோம். That is basic gates and universal gates பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல arithmetic gates, what is called as XOR and XNOR gate பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை தான் நம்ம எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்கிறோம். சில இடங்களில் அது EX-OR கேட் அப்படின்னும் சொல்லுவாங்க. சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆர் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள். மற்றபடி நம்ம எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளில் ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ப்ளஸ் சிம்பிளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எக்ஸ்ஆர் கேட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ஆர் கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A and B காம்ப்ளிமெண்ட் ஆர் A காம்ப்ளிமெண்ட் and B, இதுதான் எக்ஸ்ஆரோட ரெப்ரசன்டேஷன். கரஸ்பாண்டிங் A and B வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A = 0, B = 1 அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூவை 1. இது மாதிரி எல்லா வேல்யூக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி A XOR Bயோட ட்ரூத் டேபிள் வரையலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கியூட் டிசைனுக்கு பார்க்கலாம். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனோட எக்ஸ்ப்ரெஷனில் நோட் பண்ணோன்னா அண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, நாட் ஆப்ரேஷன் இருக்குது, ஆரும் இருக்குது. ஸோ எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எடுத்துக்கிட்டோன்னா A டைரெக்டாக கொடுக்குறோம், A இன்புட் அப்படியே கொடுக்குறோம். பட் B காம்ப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ Bயை ஒரு நாட் கேட் வழியாக கொடுத்து B காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்றோம். அதே மாதிரி செகண்ட் காம்பனண்ட்டும் கொடுத்து ரெண்டையும் ஆர் கேட்டில் ஃபீட் பண்ணோன்னா ஃபைனலி வி கெட் XOR. Similar to other logic gates, XORக்கும் XNORக்கும் enable and disable case பார்க்கலாம். இதில் disable case அப்படிங்கிறது XORக்கும் XNORக்கும் வராது. only enable case தான். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் when the one of the input 0 அப்படின்னு ஃபிக்ஸ்டு இன்புட் 0வாக இருக்கும் பொழுது அதர் இன்புட்டில் நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் இஸ் அகெயின் 0, 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் அவுட்புட் இஸ் அகெயின் 1. ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் அ பஃபர். Similarly, இன்னொரு கேஸில் when one of the input is fixed as 1, அப்போ அதர் இன்புட்டில் 0 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் இஸ் 1, 1 கொடுத்தோம் அப்படின்னா 0, தட் இஸ் காம்ப்ளிமெண்டடாக கிடைக்கிது. ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் அன் இன்வெர்ட்டர். அதனால தான் எக்ஸ்ஆர் கேட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ஆர் கேட் ஆக்ட்ஸ் லைக் அ கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டர். எதனால் இதை கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனேபிள் கேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டுலேயுமே இட் இஸ் ஆக்ட் அஸ் அன் எனேபிள் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பஃபர் கேஸை பார்க்கலாம். when one of the input is fixed as 0, ஒரு இன்புட்டை நம்ம 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதர் இன்புட்டை நம்ம 0ன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் இஸ் 0, சேம். அதே மாதிரி 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா சேம் அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் அ பஃபர். நெக்ஸ்ட் கேஸில் ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் 1 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதர் இன்புட்டை நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டில் 1 கிடைக்குது, 1ன்னு கொடுத்தோம்னா 0ன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு இன்வெர்ட் ஆகி கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் அன் இன்வெர்ட்டர். இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட் பார்க்கலாம். இது நிறைய எக்ஸாமினேஷனில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு வேரியபிளை எக்ஸ்ஆர் பண்ணுறோம், சேம் வேரியபிளை. தட் இஸ் A XOR A அப்படின்னா இட் வில் பிகம் 0, A XOR A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இட் இஸ் 1, A XOR 0 இஸ் A, A XOR 1 இஸ் A காம்ப்ளிமெண்ட். இது நமக்கு வேறு வழி இல்லை, இது நம்ம ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 4 கேஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இஃப் A XOR B ஈக்குவல் டு C, அதாவது A XOR B ஈக்குவல் டு Cயாக இருக்கும் பொழுது A XOR C ஈக்குவல் டு B, இந்த 3 கேஸுமே ட்ரூவாக இருக்கும். B XOR C is equal to A. அதே மாதிரி 3 வேரியபிளையும் எக்ஸ்ஆர் பண்ணால் 0. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் போது மீதி 3மே ட்ரூவாக இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒரே வேரியபிளை நம்ம n டைம்ஸ் எக்ஸ்ஆர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த n ஈவனாக இருக்கும் பட்சத்தில் ரிசல்ட் இஸ் 0. when n is odd, then the result is A. A XOR A is equal to 0 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 A இருக்குது, ஈவனாக இருக்குது. ஸோ ஈவனாக இருக்கும் பொழுது
the result is 0 and odd-ஆ இருக்கும் பொழுது result is A. suppose 3A இருக்கு அப்படின்னா result is A. Next arithmetic gate XNOR gate, that is exclusive NOR gate பார்க்கலாம். XOR gate காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு XNOR கிடைச்சிருங்க. OR gate காம்ப்ளிமெண்ட் பண்ணால் NOR கிடைக்கும். அதே மாதிரி XOR gate காம்ப்ளிமெண்ட் பண்ணால் XNOR gate கிடைக்கும். XORோட சிம்பிள் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ நாட் கேட் ஒன்று அதுலேயே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு XNORோட சிம்பிள் கிடைச்சிரும். பட் இந்த நாட்டோட சிம்பிள் வந்து ஒரு சின்ன சர்க்கிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு லாஜிக் கேட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சின்ன நாட் மட்டும் நம்ம XOR கேட் கூட சேர்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் கிடைச்சிரும். ஃபைனலி எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே ப்ளஸ் போட்டோன்னா XOR, அதே சர்க்கிள்குள்ளே அண்ட் டாட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு that will give you the symbol for XNOR. XNORோட எக்ஸ்பிரஷன் வந்து A and B or A complement B complement. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு ட்ரூத் டேபிள் நம்ம வரைஞ்சிடலாம். இன்னொரு ட்ரிக் வந்து உங்களுக்கு XOR கேட்டோட ட்ரூத் டேபிள் தெரிஞ்சால் கூட இது அப்படியே காம்ப்ளிமெண்ட் தானே XNOR. ஸோ அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 0 1 1 0ன்னு அதில் வரும். இங்கே அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி 1 0 0 1ன்னு கூட எழுதிக்கலாம். XORோட காம்ப்ளிமெண்ட் தான் XNOR அப்படிங்கிறதுனால எனேபிள் கேஸுமே வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தான் வரும். தட் இஸ் இன்புட் 0வாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போது இட் will act as an inverter. XORக்கு வந்து பஃபராக ஆக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்புட் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போது இங்கே பஃபராக ஆக்ட் ஆகும். பட் அதுக்கு வந்து இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வரும், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள், when one input is fixed as 0, இன்னொரு இன்புட்டில் நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் மாறி வருது. 1 கொடுத்தா 0, 0 கொடுத்தா 1. ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் அன் இன்வெர்ட்டர். அதர் கேஸில் வந்து when one input is fixed as 1, இன்னொரு இன்புட்டில் நம்ம 0 கொடுத்தோன்னா அவுட்புட் 0, 1 கொடுத்தோன்னா அவுட்புட் 1. ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் அ பஃபர். XNORக்குமே வந்து certain important properties இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது தான். திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். உங்களுக்கு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா XORக்கு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் XNORக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம XNOR பண்ணணும் அப்படின்னா when n is even அப்படின்னா then the result is 1. n is odd, n டைம்ஸ் வந்து odd number of times OR பண்ணோன்னா result is A. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து both commutative law and associative law is applicable for XNOR. XNOR gate obeys both commutative law and associative law. நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வச்சு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி XORக்கும் XNORக்கும் இருக்குது. ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்ததுன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். இங்கே 3 இன்புட் இருக்குது, இட் இஸ் ஆட். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்தது, இப்போ பாருங்கள் ABCD 4 இன்புட் இருக்குது. ஸோ இந்த 4 இன்புட்டுக்கும் XOR எடுத்தோம் அப்படின்னா தென் XNORோட காம்ப்ளிமெண்ட் தான் அதோட ஆன்சர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட். ஈவன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்ததுன்னா XOR அண்ட் XNOR would be காம்ப்ளிமெண்ட். ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்ததுன்னா ரெண்டுமே சேம். இந்த வீடியோவில் XOR அண்ட் XNOR arithmetic gatesோட சிம்பிள்ஸ், எனேபிள் கேசஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.